இந்த வாரம் பொட்டி வாரம்னால ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பவித்ரா ஜாக்லின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ நான் இருப்பேனா என்னன்னு தெரியல. ஸோ நானுமே பொட்டி எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ஜாக்லின் சொல்கிறாங்க, எனக்கு பொட்டியை தாண்டி அங்கே போய் ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிற்கணும். பணம் தானே, எப்போனாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறது தான் என்னோட குறிக்கோள்னு சொல்லிடுறாங்க. ரயான் இன்னுமே யோசிச்சுட்டு இருக்காரா, டிக்கெட்டு ஃபினாலே வந்துடுச்சு, ஆனால் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசையாகவும் இருக்குது. ஸோ மணி பொறுத்த வரைக்கும் 2 டிஜிட் வச்சா நான் எடுத்துருவேன். ஆனால் நான் இந்த வாரம் ரொம்பவே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது மக்களுக்குமே பிடிச்சிருக்கு. நான் முத்துவோட முகத்தெரிய கிழிச்சிட்டேன். அதனால் இருக்க போகிற 2 வாரம் இன்னுமே அவர் முகத்தெரிய கிழிச்சு என்னாலுமே பேச முடியும்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கும் நிரூபிச்சிட்டேன் இல்லையா? இந்த 2 வாரத்தில் நான் இன்னுமே நிரூபிக்க போகிறேன். அதுக்கு பவித்ரா கேட்குறாங்க, என்ன பண்ண போகிற? ஏன்னா இன்னும் இருக்க போது 1 வாரம் தான். அதில் டாஸ்க்கும் வராது, ஒன்றுமே இருக்காது. நீ என்ன பேச்சு ஏதாவது பண்ண போறியான்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாங்க. பெட்டி எடுத்தவன்லாம் கெட்டவன் சொல்ல முடியாது. உனக்கு ஒரு தேவை, நீ எடுக்கிற, அதனால் அது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு வாதாடவும் செய்கிறாங்க. நான் இந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு நினைக்கிறேன். முத்துவை உடச்சிக்கிட்டு அவன் டைட்டில் வின்னரே ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்ருக்காரு. ஸோ இத்தனை வாரம் அவர் பேசாமல் இருந்துட்டாராம். இந்த வர வாரம் 1 வாரம் இருக்கிற வாரம் முத்துவை கீழே போட்டு டாமினேட் பண்ணி உடைக்க போகிறாராம். ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்க மஞ்சரி போனதுலேருந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது 1 வாரம் தான். ஸோ மணி இஸ் அ மேட்டர் தான். ஆனால் மணியை தாண்டி மக்கள் சப்போர்ட்டுமே நமக்கு முக்கியம்னு பேசிகிட்டு இருக்காங்க. விஷாலுக்கும் சௌந்தர்யாக்கும் ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சரி நல்லா தான் கேமை விளையாடிட்டு இருந்தாங்க, எப்படி போனாங்கன்னே தெரியல. சரி, ஓட்டு வெளியில் எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிரே பார்க்கவே இல்லை. என்ன பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும்னே தெரியலை. நம்ம ஏதோ வீட்டுக்குள்ளே ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதை நினச்சி தான் நம்ம ஒரு கேமை விளையாடிட்டுருக்கோம். விஷாலுமே அதை தான் சொல்லிகிட்ருக்காரு. எல்லாருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். இப்போ யார் போவாங்கன்னு தெரியல, நீ முத்துக்குமார் கிட்ட கேட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துக்குமாரை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, அவனுக்கே ஒன்றுமே புரியலையா, மேபி இந்த வீக்கு பவித்ரா கூட போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓகே தான், நீ ஏன் போவேன் நான் ஏன் போவேன்னு சொல்லிட்டு எதுக்கு இவங்க முத்துக்குமார் கிட்ட போய் கேட்குறாங்க? ஒருவேளை இவங்க தான் போவாங்கன்னா அதை சொல்ல வேண்டியதானே? ஏன்னா கடைசியில் இதை பேசிட்டு கடைசியில் முத்துக்குமார் தான் சொன்னான்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜாக்லின் ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சரி இன்னும் 1 வாரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு இந்த கப்பு அதெல்லாம் தாண்டி அவள் என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. இங்கே இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் தனக்கு தேவைன்னா மட்டும் பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எனக்காக எப்பவுமே இருந்தா. நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கேன். ஆனால் 1 வாரம் மட்டும் அவன் என் கூட இருந்திருக்கணும். உன்கிட்ட, தீபக்கு, மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் பேசலாம். ஆனால் அவகிட்ட ஒரு தாண்டின ஒரு நட்பு இருக்கப்போது அது என்னால் சொல்லவே முடியல. என்னதான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, இப்போ எனக்கு ஒருத்தங்க இல்லையேன்னு சொல்லிட்டு அதுவுமே கவலையாக இருக்குது. மொத்தமே மஞ்சரி போனதுக்கப்புறம் ரொம்பவே சேடாக தான் இருக்காரு. இனிமேல் நிறைய உழைப்பு போடணும், நான் பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கணும். இருக்க போகிறது 2 வாரம் தான். என் மேலே இருக்கிற தப்பை நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் எப்படி வாழப்போகிறேன்றது தான் இங்கேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஒருத்தன் தோல்வியிலேருந்து வெற்றியை எப்படி கற்றுக்குறானோ இந்த ஓட்டத்தில் நான் அதை தான் கற்றுக்கிறேன். என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு பதில் ஆனந்தி இருக்கலாம் சொல்லிட்டு. கண்டிப்பாக ஓகே தான், ஆனந்தி என்னை விட நல்ல பிளேயர் தான். ஆனால் அந்த கேப்பை நான் எதுக்கு கொடுத்துட்டேன், இதுலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன்னு தான் நான் பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு மறுபடியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ பெட்டி எடுக்க போறியா, நான் பெட்டி எடுக்க போறியான்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ எடுத்தா நீ எடுத்துக்கோ, நான் எடுத்தா எனக்கு கமிஷன் கொடுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் 2 டிஜிட் வந்தால் எடுத்துருவேன். விஷாலும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நமக்குள்ளே ஒரு டீலை போட்டுக்கலாம். யார் எடுக்கிறானோ அவன் ஓகே, அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுத்தணும். ரயானுக்கு இந்த பொட்டி தேவைப்படாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவனுக்கு இந்த பொட்டி மேலேயும் ஒரு கண் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரயான் இத்தனை வாரம் என்ன விளையாடினான்னு தெரியல. அவருக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே டிக்கெட்டும் கிடச்சிச்சு, டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிட்டாரு. ஆனால் இதுக்கு இருந்த காரணம், முக்கியமான காரணம் யாரை பார்த்தீங்கன்னா, ரயானுக்கு முழுக்க முழுக்க ஜெயிச்சது காரணம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் இந்த ப்ளூ டீம் தான். ஸோ இவங்க அன்னைக்கு அந்த அலையன்ஸ் செட் பண்ணி 2 டீமை அவுட் பண்ணி அதுக்கு முக்கியமாக முத்துக்குமாரோட எஃபர்ட் இருந்தது. இது ஜாக்லின்காக அவங்க டீமுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுத்தது தான் சொல்லணும்.
அதுக்கப்புறம் ஜாக்லின் அன்னைக்கு ரஞ்சித்துக்கு விட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் இவர் தான் எலிமினேட் ஆகியிருப்பாரு. ரயானுக்கு அந்த பாசம் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு நினச்சதுனால தான் அன்னைக்கு ரயானுக்கு விட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா அவர் எலிமினேட் ஆகி போயிருப்பாரு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினுமே அவரோட வெற்றிக்கு ஒரு காரணம்னு சொல்லணும். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 8 கண்டஸ்டன்ட் உள்ளே போக போகிறாங்க. இதில் உள்ளே போகிறவங்க சில பேர் சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் முத்துக்கு சப்போர்ட்டராக இருக்க போகிறாங்க. மண்டே காலையில் போகிறதுனால நமக்கு எப்படின்னா டியூஸ்டே அன்னைக்கு தான் இவங்க போகிறத பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ 10 நாள் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்களாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி இருக்க கண்டஸ்டன்ட் உள்ளே போவாங்களாம். அதே மாதிரி ராணா போனது ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. ராணாவை எலிமினேட் பண்ணது கண்டிப்பாக நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, ராணாவாவது ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் மஞ்சரி போனது ஹோஸ்ட்டுக்குமே எதிர்பார்க்க முடியல. எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒரு ஒரு சீசனில் நடக்கும். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாலுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட் அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. கடைசியாக பேசின மஞ்சரியோட வரிகளும் சரி, முத்துக்குமரனை ஜெயிச்சிட்டு வாடா குமரான்னு சொன்னதுமே நல்லா இருந்தது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நாளையோட அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.